சோஷியல் பீயிங்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து பழகிறப்ப தெரியாது, ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சினிமாவில் வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையிலே இருக்கும். சில பேருக்கு அது ஃபேமிலியே இருக்கலாம், இல்லை கூட இருக்க நண்பர்களாக இருக்கலாம். எனக்கு வந்து யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களே இது வரைக்கும் மறக்கலாம். என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணானா அது மகேஷ். பியாண்ட் வேர்ட்ஸ் சொல்ல போனா, இந்த ஃபார் த பாஸ்ட் 10-12 இயர்ஸ் அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் என்னோட சானிட்டி வந்து ஐ லாஸ்ட் இட். அண்ட் இந்த படம் அதை மீறி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொருத்தர் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணது யாருன்னா நீங்கள் எல்லாரும் தான். ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நான் நடிச்சது வந்து சுமாராக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் தனியாக எனக்கு கூப்பிட்டு ஏன்ப்பா நல்ல படம் பண்ணிருக்கலாம்னு கேட்பீங்க. அண்ட் ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் இட்ஸ் லேர்னிங். ஏன்னா நானும் வந்து தேட்டர் ட்ரெயின்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்டு இருக்கேன். ஸ்டில் நான் இப்பயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். தனியாக கூப்பிட்டு என்னை வந்து இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிவ்யூஸ் எனக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கொடுத்துருந்தீங்க. ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க. என் வாழ்க்கையில் கிடைச்ச நீங்கள். அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடைச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து தேர் ஆல் என்ன சொல்றது, ஒரு பிக்கஸ்ட் கான் பி சூசஸ். அவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி தான் அடைவாங்க. அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டரை கொண்டு வர முடியும், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை கொண்டு வர முடியும், நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும், இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடைச்சது யாருன்னா அழகரன். அழகரன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அவ்வளோ ஷூட்டிங்கில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி வந்து அவர் விடாப்படியே, ஏன்னா ஃபேமிலிக்கு அவர் சொல்லலை பிகினிங்கில். இப்போதான் தெரியும் அவங்களுக்கு. பிகினிங்கில் அவங்களுக்குலாம் வீட்டுக்கு தெரியாமல் என் வெளியில் அவங்களுக்கு என்னென்னு கூட சொல்லலை. அவர் யாருக்குமே சொல்லலை. ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் பண்ணார். அவங்க ஊர்லேயே தான் ஷூட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்டை வந்து மீறி போகிறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணார். இன்னொருத்தர் வந்து கேஜி. அவர் வந்து படத்தில் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபிள். நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் சில நாள்லாம் வந்து 65 ஷாட் ஷூட் பண்ணியிருக்கோம். 65 ஷாட். அது வந்து அன்பிலீவபிள். அது ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணார். அவர் மோர் தென் எ ப்ரொடியூசர். இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே எல்லாருமே வந்தாங்க. இதில் இதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே. இதில் முக்கியமாக ஒருத்தர் பற்றி சொன்னால் அவர் வந்து பழக்கற்பையா சார். அவர் கூட நான் நடித்த இந்த சீன் பார்த்துருப்பீங்க. அவர் ஒன்று சொன்னார். நாங்கள் பர்சனலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, சினிமாவில் வர புகழ் வந்து நம்பர் 1 நம்பர் 2 அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படியே இருக்கும், ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு. நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை, தியாகம், வீரம், அறிவு. ஐயா நீங்க சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் அட்லீஸ்ட் ஒரு தெரியாச்சும் நினைச்சு பார்ப்பாங்க. அண்ட் அது உண்மைதான். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதுல இன்னொன்று நம்ம நடிகர் வேல்ராமூர்த்தி ஐயா. ஏன்னா அவருக்கு வந்து அப்போ தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது. ஸோ அது பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தும் அது மீறி வந்து நம்ம கூட இருந்து இந்த படத்தை விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காம போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆரி ப்ரோ வந்து எதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு. நம்ம ஆடியோ லான்ச் பண்றோம்னு சொல்லி கூப்பிட்டோன்னு நேராக வந்தாரு. அண்ட் படத்தில் நடிச்ச அத்தனை நடிகர்கள், இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு கேபிள் சங்கர் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும், தொட்டாந்தொருமா அவர் கூட தான் பண்ணியிருப்பேன். அப்புறம் அவரோட படம் ஆராத்தியாயம் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணுறப்ப என்னை கூப்பிட்டுருந்தாரு. தமிழ் அயோத்திக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்கு, நீ நடிச்ச ரோலுக்கு ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு.
சார் நான் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்க படம், இந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார், இந்த படம் ரொம்ப நல்லா வருது, இந்த படம் அவசியம் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேபி சார் தான் அந்த படத்துக்கு அவ்வளோ டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், அது வந்து சார் தான் டப் பண்ணார். அப்போ டப்பிங் பார்க்குறப்ப மணி சார் சொன்னார், மணி ப்ரோ சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கூட்டிகிட்டு வந்தார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு கொடுத்தது சார் தான். ஏன்னா இதுக்கு நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம், அந்த படமும் நல்லா தான் இருந்தது. அப்போ வந்திருந்தாலே அந்த படம் நல்ல ஒரு பேசக்கூடிய படமாக இருந்திருக்கும். ஆனால் அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம், அது சரியாக அவங்களால பண்ண முடியல, அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதனால அது ரிலீஸ் ஆக முடியல. இருந்தாலும் தொடர்ந்து வி கண்டினியூட் ஆச்சானே. இந்த ஒரு நொடிக்கு முன்னாடியே 2-3 படம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசி இது பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி அது இவ்வளோ தூரம் நல்லா வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி கூட ரெடியாக தான். அப்போ சார் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் பார்த்துட்டு வெளியில் வந்தாலும் சொன்னார், இந்த படத்தை நான் பண்ணுறேன், பட் இதுதான் கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஓகேவா, இட் இஸ் அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அட்வைஸாக தான் கேட்டார், சஜஷன் தான் சொன்னார். டைட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னார், அப்புறம் இன்னும் 4-5 கரெக்ஷன் சொன்னார். ஐ திங்க் அது இட்ஸ் எ கேம் சேஞ்சர். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு படத்தை வந்து அழகு சேர்க்கும். அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ நேர்த்தியாக அழகாக அமைச்சு இவ்வளோ ஒரு ப்ரெசன்டபிள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ப்ராடக்டாக கொண்டு வந்ததுக்கு தனஞ்சயன் சார் ஃபினாமினல். அவர்கிட்ட இருந்து நாங்கள் தினமும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ஸ். அவர் எப்படி பேக்கேஜ் பண்ணுறாரு, எப்படி வந்து கவனத்தை ஈர்க்க வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரியில பல வருஷம் ஒரு ஒரு படத்தை பார்த்தோன்னே சாரி படத்தை பார்த்தோன்னே இதன் தேரும் தேராதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து சாரி இது வந்து தட் இஸ் ஃபினாமினல். அது வந்து வெரி ஃபியூ பீப்புள் would have it. ஓடுனதுக்கு அப்புறம் சொன்னா இது ஒரு நல்ல படம், இதனால ஓடிச்சு அதனால ஓடிச்சுன்னு. ஒரு படம் வந்து அந்த லிட்மஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டபுள் பாசிட்டிவ் பார்க்குறப்ப தெரியும்ல, இந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்கே, அதை எடுபடும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று, இந்த படத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷன்னாலேயோ, ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெறும் திறமையினால மட்டும்தான், இது வந்து எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை தான் சார். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஸ்பீச்லெஸ். ஸோ முதல்ல என்னோட இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எங்கே அப்படின்னா பின்னாடி எப்பவுமே என் கூடவே என் பின்னாடியே இருப்பார். ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் அவரை ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்காரு. நான் இந்த படம் வந்து அவர் முடித்தோடனே ஸ்டோரி முடித்தோடனே என்னை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி படம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி. நான்லாம் ஷாக்னா, என்ன நம்பி பண்ணலாம்ப்பா, அவனை பற்றி தெரியும், உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ பண்ணுவ, சேர்ந்து பண்ணலாவா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை, அவ பண்ண படம் சைன் பண்ணோம். ஸோ ரீரெக்கார்டிங் டைம்ஸில் ஆக்சுவலி வந்து நான் யோசித்தேன், ஓகே எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம், ஒரு 2.5 hours ஃபிலிம்ஸ்க்கு ரீரெக்கார்டிங் பண்ண போகிறோம். உட்காந்தோன்னே தான் அப்படியே உடம்பு ஆடிச்சு. அப்படியே ஓகே, ஒரு சீனுக்கும், ஆனால் ஒரு சீனுக்கும் நான் கைட் பண்ண, தம்பி இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனுக்கும் கைட் பண்ணி, படம் எனக்கு இப்படி வேணும்ப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி, நான் பண்ணுற ஒரு ஐடியாஸ்லாம் இதெல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே என்கிட்ட துறையான அந்த டேரக்டருக்கு மறுபடியும் நன்றி. அண்ட் கேமராமேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே 2 பேரும் ஒரு காம்போ மாதிரி அப்படி பக்கத்துலேயே இருப்பாங்க, தம்பி 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 தம்பி. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க படம் ஃபுல்லாக. அண்ட் எடிட்டருக்கும் அது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டு இருக்குது. ஒரு டைட்டில் சாங் இருக்குது, ஒரு அப்பா பொண்ணு சாங் அண்ட் ஒரு லவ் சாங் இருக்குது. ஸோ பாடல்கள் எழுதியவங்க யாருன்னா சிவசங்கர் சார், அப்புறம் உதயா அன்பழகன், அப்புறம் நம்ம ஜெகன் சார். 3 பேரும் 3 பாட்டுக்கும் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எங்கே ப்ளே பண்ணாலும் முதல் கேட்குற கேள்வி லிரிக்ஸ் யாருப்பா அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் லிரிக்ஸ். அண்ட் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அண்ட் மை ஃப்ரெண்ட் வருண் சந்திரசேகர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, டைட்டில் சாங். தேங்க்ஸ் லாட் கைஸ். அண்ட்
என்னோட மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது. அவங்க யாருன்னா வேறு யாருமே என்னோட காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான். அப்படியே நான் மட்டும் காலேஜ்னு வரலைங்க, மியூசிக் டீமே காலேஜ்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ட்ரம்மர் கிட்டாரிஸ்ட் எல்லாம் வாங்க 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 வாங்க. ஸோ ஒரு கொத்தா வந்தோம். மணினா ஓகே சொன்னார், ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். முழுசாக நம்பினாரு. ஸோ படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படமாக வந்திருக்கு இப்போ. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு நன்றி. ஒரு நொடி எங்களோட அழைப்பை ஏற்று கொஞ்சம் கூட வெயிலெல்லாம் யோசிக்காம இந்த மத்தியான நேரத்தில் எங்களுக்காண்டி உங்களுடைய பல நொடிகளை செலவு பண்ணி எங்களுடைய ஒரு நொடியை வாழ்த்த வந்துட்ட அனைவருக்கும் என்னோட நன்றி. எங்களோட அழைப்புகளுக்காக வருகை தந்திருக்கும் சிவிகுமார் சார், ஹாரி சார், மகேஷ் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதுபோக என்னோட படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு இங்க ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். வேளாராமூர்த்தி அப்பாவா இருக்கட்டும், ஸ்ரீரஞ்சனி மேடமா இருக்கட்டும், தீபாக்காவா இருக்கட்டும், எல்லா பழக்கற்பை ஐயாவா இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட பயங்கர பிஸியில இருந்து எனக்காண்டி டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இது போக என்னுடைய நாயகன் தமன்குமார் அவருக்கு, நிகிதா, சிவசேனாதிபதி அருண் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமா ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொன்னோம்னா, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்பு தேடி அலையும் போது நம்மளை எல்லாரும் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆனா இவர் என்னை நம்பினாரு, நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய டிஓபி கேஜி ரதீஷ், அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதையை போய் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். கேரளாவில் ஒரு இயக்குனருக்காண்டி இந்த கதையை எழுதிட்டு கொண்டு வந்து குடும்பச்சி அப்படின்னாரு. கொண்டு போனேன். கதையை கேட்டவர் இல்லை, இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தார். அதுக்கப்புறம் அழகர் சார் வந்தார். அழகர் சார் தொடர்ந்து வந்தோடனே இந்த படம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, சின்ன பட்ஜெட் அப்படின்றதுக்காண்டி என்னை போட்டு இருக்காம, உங்களுக்கு என்ன வேணும், இது வேணுமா, சரி ஓகே உங்களுக்கு என்ன நிலைமை தெரியும், பார்த்து நல்லா பண்ணுங்க, அவ்வளவுதான் இருந்துச்சு அவருடைய விஷயம். பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் கூட எதை பத்தி யோசிக்காம எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து மதுரையில எனக்கு ஃபுல்லா ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். நன்றி சார். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் முடிஞ்சு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாரும் இன்னைக்கு மைண்ட்ல வைக்கிறதே அது ஒண்ணுதான், எப்படிப்பா படம் பண்ணியாச்சு, எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இந்த படத்துக்கு ஒரு டப்பிங் பேசுறதுக்காண்டி, ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசுறதுக்காண்டி கேபிள் சர்க்கர் சார் நான் கூப்பிட்டு இருந்தேன். வந்தாங்க, டப்பிங் பேசினாங்க. ஒரே ஒரு ஃப்ரேம் தான் பார்த்தாரு. உள்ள வந்து நுழைஞ்சோன்னா ஒரு ஃப்ரேம் பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்தடுத்த ஷார்ட் காமிப்பா அப்படின்னாரு. அந்த ஷார்ட்லாம் காமிச்சிட்டு இந்த படம் முடிஞ்சோன்னே எனக்கு சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் வந்து ஃபைனல் படம் பார்த்தாரு. தனஞ்செயன் சாரை கூப்பிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் கேபிள் சாரும் ஒரு காரணம். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. படத்தை தனஞ்செயன் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லாமல் உடனே மறுநாள் உடனே கூப்பிட்டு, இல்லைப்பா இது வந்து வேற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அவர் சொந்த படமாக எடுத்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. ரொம்ப நன்றி சார். இந்த படம் எல்லாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. என்ன தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்லா வந்திருக்கு, நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஓ தனஞ்செயன் சார்ட்டை வாங்கிட்டாரா படம் பெருசாகிடும் அப்படின்னு. இந்த படம் பெருசானதுக்கு காரணம் தனஞ்செயன் சாருடைய பேனர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நல்லபடியாக இன்னைக்கு வந்து இந்த விழா எனக்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு படத்துக்கு ஒரு சென்சார் ஆச்சு. யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அங்கே 1 மணிக்கு சென்சார் ஆச்சு. அங்கே தான் இருந்தோம். அந்த சென்சாரில் சொன்ன ஒரு வார்த்தை இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்துச்சு. நான் பார்த்த த்ரில்லர்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குப்பா, கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உலுக்கிருச்சு, ரெண்டாவது என்னால் கணிக்கவே முடியல இதுதான் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. விஷயத்துக்கு அப்புறம் நான் இதை ரொம்ப ரசித்து பார்த்தேன்னு சொன்னார். அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. நல்லது.
இதுக்கப்புறம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு வாசல்லேருந்து ஆரம்பித்த கதை. அது நல்லபடியாக நல்ல படம் சிறப்பாக தம்பி மணிவர்மன் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. தம்பி கேஜி கேமரா நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்காரு. இதை தனஞ்சயன் சார் எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாக பெரிய அளவில் கொண்டு போயிட்டுருக்காரு. நன்றி, வணக்கம். நன்றி. மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சார் கேஜி சார் அண்ட் அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததோ அதே ஃபாஸ்ட் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புகிறேன். தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முதல் படம் சின்ன கம்பெனி வந்திருக்கேன். ஆனால் தனஞ்சயன் சார் இந்த படத்தை எடுத்துட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கு. அதுக்கு நம்ம கேபிள் சங்கர் சார் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. மற்ற எல்லாருக்குமே நன்றி. ஒரு விஷயந்தான், நிறைய பேர் கேட்டாங்க, டிஓபி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், ஏன் இந்த படம் சூஸ் பண்ணீங்க, மீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஒரே வார்த்தை தான், என் நண்பனுக்காக நான் பண்ணாமல் யார் பண்ணுவேன். தேங்க்ஸ்.